நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புதைச்ச இடத்துல அவ உடம்பு இன்னமும் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் அவ இருக்கா. எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்துட்டான். ஆத்மாவோடைய விளையாட்டு இது. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? நாங்க இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. பூஜைகள் எல்லாம் செய்யணும், ஆத்மாவை கட்டி போடணும், நகுலன் சேகரபுரம் வரைக்கும் போகணும். அங்க என்னுடைய ஒரு சிசி இருப்பாங்க, பேரு பத்ரா. அவளை கூட்டிக்கிட்டு வரணும். இன்னைக்கு ராத்திரி உங்க கூட அவளும் இருப்பா. இன்னைக்கு உங்களை காப்பாத்த அவ போதும். எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் உங்களோட சிஷ்யை, அவங்களால என்ன பண்ண முடியும்? நகுலன் பத்ராவை கூட்டிக்கிட்டு வாங்க. எதுவும் நடக்காதுன்னு சொல்றது நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை. நீங்க இப்ப போலாம். சகாதேவா, நீ இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் இங்க பாரு, இவங்களுக்கு துணையா இருக்க வேண்டிய நீயே பயந்தா எப்படி? நீங்க தனியா வர போறீங்க, ரொம்ப கவனமா போங்க, சரியா? பயந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எது வந்தாலும் சந்திச்சுதான் ஆகணும். என்ன ஒரு கொடூரமான செயல். தன்னோட தாயையே அழிக்க நினைக்கிறாங்க. பூமியில தீய செயல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு உறவுகளோட மதிப்பே தெரியல. அதை புரிய வைக்கணுங்கிற எண்ணம் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்குமே. இருக்கு. சரி, பாதிக்கப்பட்டு இருக்கிறது தேசமங்கலத்து அம்மாவோட பெரிய பக்தையாச்சே. என்ன செய்ய போறீங்க? ஒரே ஒரு வார்த்தையாலேயோ பார்வையாலேயோ இவங்க எல்லாரையும் மாத்திட முடியாது. அவ்வளவு விஷம் நிறைஞ்ச மனசு அவங்களுக்கு. பூஜையை பத்தி அம்மா கிட்ட சொல்லணுமா? அதை சொல்லி ஆகணுமா? சொல்லாம எப்படி? ஜோஷியர் வந்து ஆத்மாவை கட்டி போட பூஜை பண்ணும்போது அது அம்மாக்கு தெரியாம இருக்குமா என்ன? அம்மா கிட்ட போனா அம்மா அவளை கேட்க மாட்டாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்றது? உங்க அண்ணன் தான் ஒரு கதை சொன்னாருல்ல, அவ வீட்டை விட்டு யார் கூடயோ ஓடி போயிட்டா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் காணோம்னு. அதையே சொல்லலாம். அம்மா அதை நம்புவாங்களா? சொல்லி நம்ப வைக்கணும். இனிமே அம்மா அவளை தேடவே கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து போய் சொன்னா அம்மா அதை நம்புவாங்க. சரிதான், வாங்க வா. எங்க போனீங்க நீங்க? நகுலன் எங்க? அது அண்ணன் ஒரு வேலையா போயிருக்காரு. இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனீங்க? இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போல, ஜோசியரை பார்க்க போயிருந்தாங்க. என்ன அப்படிதானே சித்தப்பா? அப்படியாப்பா? அது உண்மைதாம்மா. நீ இதெல்லாம் எப்படிம்மா கண்டுபிடிக்கிற? அதெல்லாம் இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் பாட்டி. ஜோசியர் பூஜையை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாரு. அதுவும் தெரிஞ்சிருச்சா? என்னாச்சுப்பா, கேக்குற எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஆமாம்மா, நாளைக்கு ஜோசியர் வருவாரு. தயார் பண்ற பொருள் ஏதாச்சும் எழுதி கொடுத்திருக்காரா? அத நானே தயார் பண்றேனே. இல்ல, நாம எதுவும் பண்ண வேண்டாம். தேவையானதை ஜோசியரே பண்ணிடுவாரு. ராதிகா, நீ வா. ராதிகா, ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்துடுறம்மா. என்னாச்சு இவங்களுக்கு? பதட்டம். சித்தப்பாங்களும் சித்திங்களும் சேர்ந்து பூஜை பண்றது நம்ம நல்லதுக்காக தானே. நடக்கட்டும் இல்ல பாட்டி? ஆமாம்மா, தேவியோட அருளும் கிடைக்கட்டும். நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருந்தது வெறும் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மா முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே. நாசமா போறவ செத்தும் கூட நிம்மதியா விட மாட்டேங்கிறா. ஒரு விதத்துல அவ அம்மா எதிரில் இருக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம்ல. ஐயோ, இப்போ அததான் பெரிய நிம்மதின்னு சொல்றீங்களா? பக்கத்து அறையில பேய் இருக்கு, கையும் காலும் ஒரேடியா உதறிட்டு இருக்கு.
நீங்க வீட்டுக்குள்ள போங்க அண்ணி. வேற நான் இப்ப போறேன். அவ பிடிக்கிறதுனா எல்லாரையும் பிடிக்கட்டும், கொல்றதுனா ஒன்னா கொல்லட்டும். வா வான்னு சொல்றல. அது வந்து ஒரு நிமிஷம். நீங்க யாரு? நீங்க யார தேடி போயிட்டு இருக்கீங்க? பத்ரா. நான் தான் அந்த பத்ரா. ஓ, நீங்க எனக்காக தான் காத்திருந்தீங்களா? ஆமா. உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஜோசியர் என்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எந்த திறமையும் இல்லனா ஜோஷியர் எப்படி சிஷ்யையா என்ன கூட வச்சிருப்பாரு? ஓ, அவரோட சிஷ்யைன்னு சொன்னப்ப உங்கள மாதிரி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு? இல்ல, அவங்க வயசான நடக்க முடியாத ஒரு ஆளா இருப்பாங்களோன்னு நான் நினைச்சேன். தந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் வயசு வித்தியாசம் இருக்கா என்ன? அப்படி இல்ல. இப்போ உங்க முடிவுதான் என்ன? நான் கூட வரணுமா இல்ல நான் திரும்ப போகணுமா? ஐயோ, என் கூட வாங்க. ஒரு ஆத்மாவை கண்டு பயப்படுறீங்கல்ல? ம். கெட்ட ஆத்மாவை கொன்னுட்டீங்க அதானே? அது அது வந்து நான் தான் சொன்னேன்ல, சில விஷயங்களை காத்து வழியா கூட எங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் தெய்வம் முடிவு பண்றது. இல்லனா இப்படி ஒரு கர்மாக்கு என்ன தேடி வந்திருக்க மாட்டீங்க. பூஜை பொருள்லாம் தயார் பண்ணி வைக்க ஒரு ஆள், அப்படித்தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ ஜோசியரை விட அதிகமா உங்ககிட்ட ஞானம் தெரியுது. கூட வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? கொலை செய்யறதுக்கு கூட நீங்க தயங்க மாட்டீங்களே? வாங்க. வீட்டுக்கு போனதும் ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அங்க அம்மா இருக்காங்க. கவனிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் கவனிக்க வேண்டியவ தானேனா? இன்னும் அண்ணனை காணோமே. தேடி போன அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கலையா? வழியில யாரையாவது பார்த்து பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லனா ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு ரொம்ப பசிக்குது, கை காலெல்லாம் உதறுது. அது பயத்தால இருக்கும். பயம்லாம் இல்ல, பசினாலதான். அம்மா உனக்கு பசிக்கலையா? வயிறு எரியுது, எதுவும் செய்யவும் முடியல. எப்படி சாப்பிட முடியும்? ஆமா, நீங்க 2 பேரும் அடுப்படிக்கு போய் சாப்பிட ஏதாவது செய்யலாம்ல? ஆமா, அப்பதான் அவ சீக்கிரமா வந்து எங்களை பிடிச்சு முழுங்குவா. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? இல்ல, சரி, அடுப்படியில அவளும் பழமும் இருக்கு, அதை நம்ம எடுத்து சாப்பிட்டா என்ன? நீ போய் அந்த அவளும் பழமும் எடுத்துட்டு வா போ. நீ போய் எடுத்துட்டு வர ரேணுகா. நீ போன என்ன? இல்ல, வேண்டாம் வேண்டாம். அத சொல்லி இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நம்ம 3 பேருமே ஒன்னா போலாம். வாங்க. இன்னைக்கு குழம்பெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குமா? மந்திரம் ஏதாவது போட்டியா? எந்த மந்திரமும் இல்ல. என் மேல அன்பு அதிகமானதால உங்களுக்கு அப்படி தோணுது. நீ உன்னோட அன்பை கொட்டி சமைச்சதுனால இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கட்டும். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கல பாட்டி? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதிகமா சாப்பிட முடியலங்கிற கவலை மட்டும்தான் இருக்கு. இனிமே எல்லா நாளும் இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கும். பாவம், உனக்கு தான் கஷ்டம். ஒரு கஷ்டமும் இல்ல. இப்ப எனக்கு எல்லாமே செய்யறதுக்கு சக்தி இருக்கு. இப்ப அடுப்படிக்கு போகணுமா? போகலனா நாமளும் செத்து ஆத்மாவாயிடுவோம். வாங்க போலாம். ராதிகா, இதெல்லாம் அந்த பேய் செஞ்சு வச்சது. யாரு சமைச்சு வச்சா என்ன? இப்ப இத சாப்பிடுறது தவிர நமக்கு வேற வழியே இல்ல. இதுல ஏதாவது மந்திர சக்தி இருந்தா? உங்களுக்கு வேண்டானா நீங்க சாப்பிட வேண்டாம். நாங்க 2 பேரும் இதை சாப்பிட போறோம். பசியில சாவறதை விட இதை சாப்பிடலாம். இந்த சாப்பாட்டை தானே நம்ம அம்மாவும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அம்மா சொன்னாங்கல்ல. சீக்கிரமா போடு, இல்லனா அவ வந்தாலும் வந்துருவா. எனக்கு கொஞ்சம் பயமுறுத்தாம இருக்கியா? சீக்கிரமா வந்து உட்காருங்க.
சாப்பாடு எப்படி இப்படி கறி துண்டா மாறிச்சு? நான் சொன்னேன்ல, எல்லாம் அந்த பேயோட மந்திரமா இருக்கும். நம்ம சாப்பிட வேண்டாம், வா. அப்படி போனா எப்படி? ஏன் 3 பேரும் சாப்பிடாம போறீங்க? சித்தப்பாக்கும் சித்திங்களுக்கும் நான் ருசியான சாப்பாடு தானே செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. சாப்பிடுறீங்களா இல்ல நான் சாப்பிட வைக்கவா? சாப்பிடுங்க. என்னம்மா அங்க ஏதோ சத்தம் கேக்குது? அதுவா? அது சித்திங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல. சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்னாங்களா? நீ என்னம்மா சொல்ற? நிஜமா தான் பாட்டி. 2 பேரும் நின்னுகிட்டு மாறி மாறி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு நீ கேக்கலையா? கேட்டேன், 2 பேர்கிட்டயும் கேட்டேன். 2 பேரும் வெக்கப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வெக்கப்பட்டாங்களா? நிஜமாவா நீ சொல்ற? அப்ப ஜோசியரை பார்த்ததும் மருந்து சாப்பிட்டதும் ஒண்ணு வீணா போகல. ஆமா, சித்திங்க கிட்ட என்னால கேட்க முடியுமா? உங்ககிட்ட அவங்களே நேரா வந்து சொல்லுவாங்க. எவ்வளவு காலமா காத்திருந்த தெரியுமா இந்த வீட்டு வாசல்ல ஓடி விளையாடுற ஒரு குழந்தைக்காக. 2 பேருக்கும் ஒன்னா விசேஷம் நடந்திருக்குன்னா இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? விசேஷம் இருக்கு, அது நிச்சயம். அத எப்ப உங்க முன்னாடி வந்து சொல்ல போறாங்கன்னு தான் தெரியல. அதை கேட்க ஆசையா இருக்கு. போய் அவங்க 2 பேரையும் வர சொல்லுமா. அப்படி அவசரப்பட வேண்டாம். அவங்களா வந்து சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாந்தி எடுத்து கடைசியில ரத்தமே வந்துருச்சு. என்னோட மூச்சு நின்னு போயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன். இவர் எங்கதான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. நம்ம 3 பேரையும் இவ்வளவு சோதிக்கிறவ அண்ணனை சும்மா விடுவாளா? என்னங்க நீங்க? கொஞ்ச நேரம் பயமுறுத்தாம இருங்க. வேற ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்தா போதும். ஐயோ, சகாதேவா, கதவு தர. இது நான் தான். இவங்க தான் ஜோசியர் சொன்ன அவர் சிஷ்யே. வாங்க. என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒரு நிமிஷமும் அந்த பேயோட சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. அண்ணா வர வரைக்கும் நாங்க உயிரோட இருப்போமானே பயமா இருந்தது. அப்படி என்ன நடந்துச்சு? சாப்பிடுங்க. அவளோட கண்ணுல இருந்து நெருப்பு வர மாதிரி இருந்தது. அவ சொன்னதை கேட்கலனா எங்களுக்கு ஒண்ணு இருப்பா. கேட்டீங்கல்ல, இதுதான் அங்க பிரச்சனை. அவர் தான் சொன்னார்ல, சோதனைகள் நிறைய வரும்னு. நாளைக்கு விடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். அப்போ இன்னும் சோதனைகள் இருக்குமா? இல்ல, நான் இங்கதானே இருக்கேன்.
நான் இங்க இருக்கும்போது கெட்ட சக்தியால எதுவும் பண்ண முடியாது. அம்மாவோட வேலைகள்லாம் நல்லபடியா நடக்குது. அது எல்லாமே பேய் உருவத்துல இருக்க அவ தான் செஞ்சிட்டு இருக்கா. அவ உயிரோட இல்லைங்கிற விஷயம் அம்மாக்கு இன்னும் தெரியாது. நாளைக்கு பூஜை சடங்கெல்லாம் நடக்கும்போது எதுக்காகன்னு அம்மா கிட்ட சொல்லிதானே ஆகணும். அது சரிதானே அண்ணா, என்ன சொல்றது? அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அம்மா எங்க இருக்காங்க, நான் போய் பாக்குறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உங்களை பார்த்தா சரியா வராது. நாளைக்கு நடக்க போறது இது அம்மாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பூஜைன்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல? அப்படின்னா பிரச்சனை இல்லை. ம். இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த நாள் நாங்க 4 பேருமே உங்களை நம்பிதான் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கானது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அம்மாவோட அறை எங்க இருக்கு? நேரா போங்க இந்த பக்கம். நான் போய் பேசிட்டு வரேன். எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உண்மையாவே திறமை இருக்கா? இல்லாம இருந்தா ஜோசியர் சொல்லிருக்க மாட்டார்ல. எங்க போறீங்க? சும்மா வெளியில போறேன். வேணாம் வேணாம், தனியா எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இங்க இருந்தா போதும். ஜோசியர் வந்து அவளை கட்டி போடுற வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும்னா, இல்லைன்னா தெரியும்ல. அம்மா தாயே, என் பேரு பத்ரா. தெய்வீகமான இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. தெரியல, நான் இங்க ஒரு பூஜை செய்யறதுக்காக வந்திருக்கேன். உங்க குடும்பத்தோட நன்மைக்காக ஜோசியர் சொன்னது மாதிரி உங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒரு பூஜை நடத்த போறாங்க. நாளைக்கு தான் அந்த பூஜை. அவங்களுக்கு துணையாவும் பூஜைக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். நல்லதுமா, மனசு என்னமோ ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க வந்து உட்காருங்க. பிள்ளைங்க பூஜைகளையும் வழிபாடுகளையும் நிறைய நடத்துறாங்க. என்ன ஏதுன்னு நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. உங்க பிள்ளைங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கதான் என்னோட செல்வமே. ஒருவேளை இந்த பூமியில இருக்க எல்லா அம்மாக்களையும் விட நான் தான் அதிர்ஷ்டக்கார அம்மாவான்னு தோணுது. நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறது எதுவும் உண்மையா இருக்காது. ஆனா என்னோட பிள்ளைங்களோட விஷயத்துல அப்படி இல்ல. அப்புறம் நாளைக்கு நடக்க போற பூஜையில பயங்கரமான சத்தமும் வருமா? அது ஏன் அப்படி? ஏதோ சில கெட்ட ஆத்மாக்கள் இங்க அலையிறதா ஜோஷியருக்கு தெரிய வந்திருக்குன்னு சொன்னாரு. இங்கேயா? இங்க யாரும் வழிமுறைகளை பின்பற்றாம இருந்ததில்லையே, அப்புறம் ஏன் இப்படி? வழிமுறைகளை தெரிஞ்சு நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க, தெரியாம நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க. இங்க பூஜை நடக்கும்போது என்ன சத்தம் கேட்டாலும் அம்மா எதுக்கும் பயப்பட வேண்டாம். எப்படியும் ஜோஷியர் சொன்னதை சரி பண்ணிதானே ஆகணும். நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்குது. அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்கு. என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது இல்லம்மா? பத்ரா தேவியோட இன்னொரு பேரு. அந்த தேவியோட அழகு அப்படியே இருக்கு. நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? ஆபத்து வரும்போது சொல்லாம இருக்கிறது எப்படி? ஆபத்தா? ஆமா. உங்க புருஷ சகாதேவன் எங்க? தூங்க போகும்போது என் கூட தான் இருந்தாரு. பாதி ராத்திரியில எதுக்கு வெளியில போயிருக்காரு? அவர் வெளியே போனதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். போக கூடாதுன்னு சொல்ல முயற்சியும் பண்ண, ஆனா அவர் அதை கேட்கல. ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கேன். வெளியில போய் ஏதாவது நடந்ததுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அப்படி வெளியே போயிருக்காருன்னா ஏதாவது நடக்கும், அது நிச்சயம். நான் அண்ணனை கூப்பிட்டு சொல்றேன். வேண்டாம் ராதிகா, தனியா போறதுதான் இப்ப நல்லது. இந்த ராத்திரியில நான் தனியாவா?
பயப்பட வேண்டாம். நான் மந்திரம் சொல்லி ஒரு பந்தத்தை ஏத்தி தரேன். அதை கையில இருந்து விடாம இருந்தா போதும், ஆபத்து எதுவும் வராது. நீங்க சொல்றது சத்தியம் தானே? என் வாக்கு தவறாகாது. சீக்கிரம் போறதுக்கான வழியை பாரு, இல்லனா சகாதேவன் ரொம்ப தூரமா போயிடுவாரு. அவர் எந்த பக்கமா போயிருக்காருன்னு எப்படி தெரியும்? கிழக்கு பக்கமா நடந்து போனா சகாதேவனை கண்டுபிடிக்க முடியும். அவரை பார்த்த அந்த நிமிஷமே அவரை கூட்டிட்டு வந்துடணும். புரிஞ்சுதா? நிம்மதி இல்லாம இருக்கிறதுனால ஒருவேளை நடக்கிறதுக்கு போயிருப்பாரு. ஒருவேளை நிம்மதியை தேடி கூட போயிருக்கலாம். செண்பகம், செண்பகம். என்ன அன்னைக்கு வந்த மாதிரி பயமுறுத்த வந்தீங்களா என்ன? நான் எல்லாத்தையும் சொல்றேன், முதல்ல உட்கார். நான் பயந்துட்டேன். நீங்க என்னென்னமோ சொன்னீங்க. மன்னிச்சிரு செண்பகம், மனசு நிம்மதி இல்லாம இருக்கு. எல்லா விஷயமும் நான் உனக்கு சொல்றேன். என்ன அது? எனக்கு மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நிம்மதியே இல்லை. ஒரு பேயோட ஆட்டம். பேயா? ஆமா, அதுக்கான பூஜையை செய்ய ஆளுங்க வந்திருக்காங்க. நாளைக்கு காலையில பூஜை முடிஞ்சதும் அது சரியாயிடும். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இனிமே நீங்க இங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். உன்னை என்னால மறக்க முடியுமா? நான் சொன்னேன்ல, உன்னை நான் சொந்தமாக்கிக்கிற நேரம் வரும்னு. அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும். நீங்க சொல்றத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. கனவில்லை, நிஜமாக போறது தான். இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதும் உன்னை நான் தேடி வந்திருக்கேன்ல. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் கடவுளை விட உங்களை ரொம்ப நம்புறேன். இந்த பூமியில எல்லாத்த விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன். ராதிகா? ராதிகா இல்லைங்க, நான் செண்பகம். நீ ராதிகா தான். திரும்பவும் அவளோட மாயாஜாலம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன பயமுறுத்தலாம்னு நினைக்காத, போ இங்க இருந்து. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த ராத்திரியில நீங்க போக வேண்டாம். நான் உங்களை போக விட மாட்டேன். விடு, தூரமா போ. நடு ராத்திரியில நீங்க வீட்டை விட்டு வந்தது இங்க வர்றதுக்கு தான் இல்ல? ராதிகா, எல்லாம் அவளோட மாயாஜாலம் தான். நான் எப்படி இங்க வந்தேனே எனக்கு தெரியல. தெரியாதுல்ல உங்களுக்கு? ராதிகா, இனிமே என்னால ஒரு குற்றவாளி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு இருக்க முடியாது. இப்பவே கிளம்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? உங்க தம்பி வேற பொண்ணை தேடி போனது நீங்க என்ன சின்ன விஷயம் சொல்ல வரீங்களா? டேய், இப்ப இருக்கிற நிலைமையில நீ செஞ்ச இந்த காரியத்தை வேற யாராவது ஒருத்தர் செய்வாங்களா? ஓ, அப்ப நீங்க என்ன அவர் செஞ்சது எல்லாமே சரின்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. உங்க தம்பி மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கியா நீ? ராதிகா, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை மன்னிச்சிருந்தா என்னால சொல்ல முடியும். சரி, இந்த மாதிரி தப்ப நீ இனிமேல் பண்ணவே கூடாது, சரியா? அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லன்னு என்னோட வாழ்க்கை நாசமா போனா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா? அதைத்தானே நீங்க சொல்ல வரீங்க? வேற என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? ராதிகா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடேன். இனி ஆயுசுக்கும் யாரையும் நினைக்க மாட்டேன். இது சத்தியம். சரி சரி, எல்லாரும் போய் தூங்குற வழியை பாருங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். நாம பூஜையை சரியா நடத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும். என்ன? நாளைக்கு நடத்த போற பூஜைக்கு கொஞ்சம் மண்ணு வேணும். வெளியில எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம்ல. வெளியில இருக்கிற மண்ணு நமக்கு தேவையில்லை. வீணாவை அடக்கம் பண்ண இடத்துல இருக்கிற மண்ணு தான் வேணும். அதை எடுக்கிறதுக்கு யாரு போவீங்க? இந்த நேரத்துக்கு நாங்க அங்க போகணுமா? அவ்வளவு புதைச்ச இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு வரணுமா? நாங்க யாரும் போக மாட்டோம். அப்படின்னா பூஜையும் நடக்காது. உங்களுக்கு பேய் பிசாஸ் மேலெல்லாம் பயம் இல்லைல்ல? அவளை புதைச்ச இடத்த நாங்க சொல்றோம், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க.
எனக்கு கெட்ட சக்தியை பார்த்து பயம் இல்ல. ஆனா அது பிரயோஜனம் இல்லையே. நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த நான் செய்யக்கூடாது. இப்ப என்ன பண்றது? சகதேவா, நம்ம போயிட்டு வந்துடலாமா? என்னால முடியாது, நான் வரல. நம்பிக்கை இருந்தா நீங்க என் கூட வந்தா போதும். நான் கூட இருக்கும்போது ஆத்மா உங்க பக்கத்துல கூட வராது. இருந்தாலும் பூஜை நல்ல விதத்துல நடக்கலன்னா அதோட கெடுதல் எல்லாம் உங்களுக்கு தான். வரதா இருந்தா வாங்க, அப்புறம் எல்லாம் உங்களோட இஷ்டம். இல்ல, அது எப்படி போகாம இருக்கிறது? சகாதேவா, நீ கொஞ்சம் கூட போ. வேண்டாம், எனக்கு நம்பிக்கை இல்ல. யாரும் வர வேண்டாம். நானே அவங்க கூட போய் மண் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துடுறேன். வாங்க. இதோ இங்கேதான். நீங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலிங்கல்ல. கொலை பண்றதும் குழிய தோண்டி மூடுறதும் கைவந்த கலைல. மண் எடுக்கட்டுமா? இங்கிருந்து எடுக்க வேண்டியதில்ல. அப்புறம் குழிய தோண்டி பிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு இங்க குழிய தோண்டணுமே. ஆபத்தெல்லாம் தாண்டி தானே ஆகணும். போய் தோண்டுங்க. எதையும் குழி தோண்டி புதைக்கிறது சுலபம்தான், ஆனா அதை வெளியில எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? கூட உதவிக்கு வர்றதுதான் என்னால முடியும். இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சீக்கிரமா பண்ணுங்க. சோர்வடைய மட்டும் கூடாது. நீங்க சோர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா அவளோட சக்தி அதிகமாயிடும். ஆக்ரோஷம் ஆயிட்டானா பூஜைகளால கூட தடுக்கவே முடியாது. இங்கிருந்து ஐயோ காணோம். என்னங்க, ரேணுகா ரொம்ப கவலையா இருக்கா. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகியும் அண்ணனையும் அந்த சிஷ்ய பொண்ணையும் காணுமே. என்ன நடந்திருக்கும்னு தெரியல. வெளியில போக கூடாதுன்னு கட்டளை இருக்கு. நான் எப்படி மீற முடியும்? கட்டளையெல்லாம் கேட்காம வேற இடத்துக்கு போறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன, அண்ணனை தேடி போறதுக்கு மட்டும் கஷ்டம். சகாதேவா, அவரை கொஞ்சம் போய் தேடி பாரு. போயிருக்கிறது அவளை குழி தோண்டி புதைச்ச இடத்துக்கு. இந்த வீட்லயே இவ்வளவு மாயஜாலத்தை காட்டுறப்ப அங்க காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லு? நான் ஒண்ணு பண்றேன். நேரா ஜோசியரை போய் பார்க்கறேன். அவரை கேட்டா நமக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு நான் பூஜைக்காக வந்துடுறேன். அப்படின்னா அதுதான் நல்லது. நீ சீக்கிரமா போயிட்டு வந்துடு. நாம 2 பேரும் எந்த தைரியத்துல இங்க இருக்கிறது? ஜோசியரும் இல்ல, வந்த சிஷ்யையும் போயிட்டாங்க. இதுக்கிடையில நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பயப்படாம இரு ராதிகா, எதுவும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படியா நான் சொன்னேன்? எப்படியா இருந்தாலும் என்னால இங்க இருக்க முடியாது. கட்டி போடுதா அந்த ஜோசியர் வராருன்னு அந்த பேய்க்கும் தெரியும்ல. அதுக்கு முன்னாடி அவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? சகாதேவா, நடக்கிறதெல்லாம் கெட்டதா இருக்கு. ராதிகா சொல்றதை கேட்டதும் இனிமே இங்க இருக்க வேண்டான்னு தோணுது. நம்ம ஒண்ணு பண்ணலாம்.
நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா ஜோசியரை பார்க்க போலாம். அப்படின்னா அதையே பண்ணுவோம். ம். நீங்க கவலைப்படாம இருங்க அண்ணி. எல்லாத்துக்குமான தீர்வை ஜோசியர் சொல்லுவாரு. ஆ. வாங்க வா. பத்ரா கூட இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் அண்ணன் போனாரு. விடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப வரல. அங்க வரைக்கும் நீங்க போய் பார்த்திருக்கலாம் இல்லையா? அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நானும் அங்க போறது ஆபத்து தானே. ஜோசியரே, அவருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காதுல? நீங்க பயப்படாதீங்க. அவர் இல்லாம என்ன பூஜை, என்ன பரிகாரம் பண்றது? நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஒன்னு பண்ணலாம், நான் உங்க கூட வர்றேன். நம்ம அந்த இடம் வரைக்கும் போய் பார்ப்போம். ஆ. வாங்க. ஐயோ அண்ணன், என்னங்க அண்ணன், என்னங்க? ஐயோ என்னங்க, என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க, என்னங்க ஆச்சு? சத்தம் போடாம இருங்க. நான் என்ன ஜோசியரே, இனி பண்ணுவேன்? என்ன பண்றது? சீக்கிரமா வெளியே எடுங்க. ஐயோ, அண்ணன், உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. கை காலெல்லாம் மரத்து போயிருக்கு. சூடாக்கணும். சீக்கிரமா பண்ணுங்க. விடாம தேய்ங்க, விடாம தேய்ங்க. என்னங்க, 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 என்னாச்சுங்க? நகுலன், 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 எழுந்திருங்க. என்னங்க, என்னங்க, கண்ணை முழிச்சு நகுலன், பாருங்க. என்ன பாருங்க. எழுந்திருங்க. என்னங்க? என்னண்ணே, என்னாச்சு? உண்மையிலே என்ன நடந்துச்சு? உங்க சிஷ்ய சொன்னதுபடி நான் இங்க குழிய தோண்டி சடலத்துக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணு வேணும்னு சொல்லி நான் இன்னும் ஆழமா குழிய தோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு வெளிச்சம் மேல இருந்து வந்து என்ன மொத்தமா போட்டு மூடிடுச்சு. அப்புறம் எனக்கு கண்ணே தெரியல. அப்புறம் யாரோ என் கிட்ட வர காலடி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் என்னை சுத்தி ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. அண்ணா, அவங்க எங்க பத்ரா? அவங்க எங்கேயாவது பயந்து ஓடி இருப்பாங்க. அவளை நம்பி வந்ததுதான் பெரிய தப்பு. நீங்க ஜோசியரையே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஜோசியரே, ஆபத்து எங்களுக்கு பெருசாகிக்கிட்டே இருக்கு. எனக்கு நடந்தது நாளைக்கு இவங்க எல்லாருக்குமே கூட. நான் சொன்னேன்ல, கட்டி போடுற வரைக்கும் அந்த ஆத்மா பலமானதா இருக்கும்னு. சீக்கிரமா நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். பாத்துங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நேத்து ராத்திரி எப்போ வந்தப்பா? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஜோசியர் வந்திருக்காருமா பூஜை பண்றதுக்காக. நல்ல காரியம் தானே, நடக்கட்டும். அப்புறம் அம்மா, இது ஒன்றும் சாதாரண பூஜை இல்ல. ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அப்படி என்ன சத்தப்பா? ஏதாவது மந்திரம் பண்ண போறீங்களா? அது உங்ககிட்ட சும்மா சொன்னேன். வீணா எங்க? பூஜையில எல்லா விஷயத்தையும் அவதான முன்னாடி நின்று செய்யணும். அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டு இருக்காமா. அதெல்லாம் எனக்கும் தெரியும். என் பேத்தி ரொம்ப நல்லவ. உங்க எல்லாரையுமே அவ ரொம்ப உயிரா நினைக்கிறா. தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவா. அப்ப உங்க எல்லாரோட பேரையும் தனித்தனியா சொல்லி வேண்டத நான் கேட்டிருக்கேன். அவளுக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவளுக்கு எல்லாமே நீங்க தான். ஒருவேளை நான் கண்ணை மூடிட்டாலும் அவளை நீங்க நல்லா பாத்துக்குவீங்கல்ல? நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சாப்பா? கேட்டம்மா. அவளோட விஷயத்துல நாங்க எந்த குறையும் வைக்க மாட்டோம். அப்புறம் நான் போறேம்மா. நான் கதவை பூட்டிட்டு போறேன். எதுக்கு கதவு பூட்டணும்? இல்ல, அங்கிருந்து வர சத்தம் உங்களுக்கு தொந்தரவா இருக்கும், அதான். ஓ, அம்மா தாயே,
எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ரீம், 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 வட்சகா. இங்க இந்த இடத்துல வந்து உட்காரு. இல்ல. சகா. இவங்களை தொல்லை பண்ணாம ஒதுங்கி போயிடுவே நீ. இல்ல. ஒதுங்கி போய் தான் ஆகணும். இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா உன்னை கட்டி போட என்னால முடியும். என்ன பண்ற இவ? அடிக்காத அடிக்காத. ஐயோ கம்ப கீழே வைமா. நான் ஜோசியர்மா. என்னமா பண்ற? இந்த பக்கம் வாங்க. கம்ப கீழே வைமா. அடிக்காதம்மா. அடிக்காத. ஐயோ என்னால கட்டி போட முடியாது இவள. தேவி, ஐயோ ஐயோ. ஜோஷியர் கூட நம்மள கைவிட்டுட்டாரு. இனிமே அவ நம்மள கொன்னுடுவாளா? தெய்வத்தை கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தெய்வத்துக்கு விரோதமானது தானே. அண்ணே, ஏதாவது ஒரு பெரிய மந்திரவாதியை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்மளோட ஆசையெல்லாம் இதோ இங்கேயே குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கோட்டைப்புறத்துல ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பெரிய பேய்களை எல்லாம் கட்டி போட்டிருக்காராம். திருவாங்கோடு ராஜான்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். அப்படின்னா நம்ம போய் பார்ப்போமா? ரொம்ப தூரம் போகணும். நம்ம போய் பார்க்கலாம். இனிமே அடி வாங்க முடியாது. என்னாச்சு? எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கீங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஆபத்து வந்தப்ப என்ன விட்டுட்டு ஓடிட்டீங்க. உங்களை நம்பி தானே அந்த குழியில மண் எடுக்கிறதுக்காக உங்க கூட அவரை அனுப்பி வச்சேன். அங்க நாங்க போய் பார்க்கும்போது அவர் எந்த நிலைமையில இருந்தாருன்னு தெரியுமா? எங்களுக்கு இனிமே உங்களோட உதவியும் வேண்டாம், உங்க குருவோட உதவியும் வேண்டாம். எங்களை காப்பாத்த நாங்க வேற வழி பார்த்துக்கிறோம். வீணாவை கட்டி போட வரேன்ட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டாரு உங்க குரு. போங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. கேட்டுதான் ஆகணும். கெட்ட சக்தியோட சக்தி உச்சத்துல போகும்போது தெய்வங்கள் நினைச்சா கூட எதுவும் பண்ண முடியாது. நீங்க குழி தோண்டும் போது என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. என் கண்கள் மூடப்பட்டிருந்தது. என்ன அங்கிருந்து யாரோ ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போன மாதிரி. ஒரு திறமை இல்லாத உங்களை நம்பினது எங்களோட தப்பு தான். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போங்க. சித்தப்பாக்கும் சித்திங்களுக்கும் திரும்ப பரிசு வேண்டாமா? ஐயோ வேண்டாம். அது முடியாது. பரிசெல்லாம் கொடுத்து என்ன நீங்க சந்தோஷப்படுத்தினீங்கல்ல, திரும்ப கொடுக்கறதுலயும் எந்த குறையும் வைக்க கூடாதுல்ல. இவங்களை எதுவும் செய்யக்கூடாது. அப்படிதான் செய்வேன். இங்க உட்காரு. இல்ல. உன்னை நான் உட்காருன்னு சொன்னேன். இல்ல.
ஜோசியர் என்னை வர சொன்னது அவருக்கு உதவி செய்யறதுக்கு மட்டும்தான். எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு அவருக்கு கூட தெரியாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். இதுக்கு மேல உங்களை நம்புறதுக்கு எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. எங்க கண்ணு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாதுகாப்பு தேடி நாங்க வேற எங்கேயுமே போகல. நீங்களே எங்களை காப்பாத்துனா போதும். ஆமா, மனசுல இருந்த பயம் போன மாதிரி இருக்கு. உங்களால தான் எங்களை காப்பாற்ற முடியும். உங்களை தப்பா பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க. எங்களை காப்பாத்துங்க. சரி, உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஒட்டு மொத்தமா இவளை நான் இல்லாமலே பண்ணிடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.